வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க அப்படின்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்க. 9x² - 12x + 4 = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன வந்து கேட்கறாங்கன்னா வர்க்க பூர்த்தி முறையில் அப்படிங்கிறாங்க. டைமர் தரேன். ஸோ யோசிங்க, எந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ணுவீங்க? ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமா 3 விதத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காரணிப்படுத்துதல் முறைன்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ரைட். ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா வர்க்க பூர்த்தி முறை. மூணாவது பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா -b + or -√b² - 4ac / 2a அப்படின்னு இருக்கும். ஓகே, பட் இங்க அவங்க கேட்டது செகண்ட் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ தீர்க்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தட் இஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க என்ன மாறிகள் கொடுத்துருக்கோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் தான். இங்கே எக்ஸ் தான் இருக்கு. செகண்ட் சம். பட் ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரி, இப்போ அதை வந்து எப்படி அந்த இருபடி சமன்பாடு அப்படிங்கும்போது எக்ஸுக்கே பாத்தீங்கன்னா 2 விதமான வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து எப்படி சால்வ் பண்ண சொல்றாங்கன்னா வர்க்க பூர்த்தி முறையில சால்வ் பண்ணணும்னு சொல்றாங்க. வர்க்கம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய அடுக்குல 2 இருக்கணும். இதுதானே வர்க்கம். எஸ். ஸோ ஆனா இங்க என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் கூட மைனஸ்லயோ இல்லை பிளஸ்லயோ ஏதாவது ஒரு ஸோ மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை ஏதோ ஒரு நம்பர் வரும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். சரி, இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருபடி சமன்பாட்டை நீங்க நீட்டா எழுதிக்கோங்க. ஸோ சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 9x² - 12x + 4 = 0. சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல இருக்கிறது எப்பவுமே நம்ம வந்து ஒரு x² மாத்தணும். இதை ஒரு x² மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? த்ரோ அவுட்டா 9ஆல நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ தட் இஸ் 9x² - 12x + 4 = 0வை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா த்ரோ அவுட்டா 9ஆல வகுக்கிறீங்க. சரி, அப்படி வகுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தட் இஸ் 9x² / 9 - 12x / 9 + 4 / 9 = 0 அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ ஒரு x² வந்துடும். ஸோ x² - 12 இதை நீங்க 3ஆம் வாய்ப்பாடுல கூட 4 - 12 3 - 9 எடுத்துக்கலாம். அப்ப 4x / 3 + 4/9 = 0 வருதா? சரி, இதை நீங்க என்ன மெத்தட் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபார்மேட் கொண்டு வரணும்னா தட் இஸ் a² - 2 × a × b + b² that is equal to 0 அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்க்கு கொண்டு வரணும். ஓகே, அப்படி கொண்டு வந்துட்டு இந்த 0 எடுத்து நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நீங்களே போய் சொல்லுங்க. that is equal to a - b (² அப்படின்னு போடலாம் இல்லையா? எஸ், இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். சரி, இப்போ இதுல யார் ஏ யார் பி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா நம்ம ஒர்க் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா a² பதிலாக என்ன இருக்கு? x². அப்ப a² பதிலாக that is equal to x² இருக்கு. அப்ப a க்கு பதிலாக என்னது? x. அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து b கண்டுபிடிக்கணும். b² பதிலாக என்ன இருக்கு? ஓகே, 4/9. இப்போ b² அப்படிங்கிறது பதிலாக 4/9. ஓகே, 4/9 ஸ்கொயர்ல எழுத முடியுமா? எஸ், எழுதலாம். எப்படின்னா 2² / இந்த 4 வந்து 2² எழுதலாம். 9 வந்து 3² எழுதலாமா? சரி, அதுதான் b². அப்ப b என்ன வேல்யூ தருது? தட் இஸ் 2/3 வந்துருது. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பிக்கு பதிலாக 2/3 போட்டலாம். அப்போ ஏவும் பியும் கிடைச்சிருச்சு. நம்ம உடனே போடலாமானா போடக்கூடாது. ஏன்னா இங்க இதையும் செக் பண்ணணும். தட் இஸ் -2ab அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டையும் செக் பண்ணணும். ஓகே, மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு. ஸோ விட்டுருங்க. இப்போ 2 × ab அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா 4x/3 அப்படின்னு இருக்கணும். சரியா இருக்கான்னு பார்க்கலாம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2 × a × b. சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸோ ஏக்கு பதிலாக என்னது? எக்ஸ். பிக்கு பதிலாக 2/3. ஆல்ரெடி 2 இருக்கு. சரி, அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? ஸோ 4x/3 சரிதானே? அப்போ 2ab 4x/3 கொடுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏக்கும் பிக்கும் அந்த வேல்யூஸை போட்டால் நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதானே? அப்போ நீங்க எழுதிக்கோங்க. தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இதை x² - 4x/3 + 4/9 = 0. இது என்ன மெத்தட்ல இருக்குன்னா a - b. a - b னா என்னது? ஏங்கிற இடத்துல x மைனஸ் பிங்கிற இடத்துல 2/3 (² = 0. சரி, இப்போ நம்ம தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு x - 2/3 = 0 அப்படின்னு சொல்லி போட்டுறோம். இந்த ஸ்கொயரை நம்ம எடுத்துறோம். ஸோ ஏன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா 1/2 ரைஸ் அப் பண்ணுறோம். அதாவது ரூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இப்படி ரூட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்? இந்த ரூட்டுக்கு இந்த 2க்கும் கேன்சல் ஆயிட்டு ஸோ இந்த மாதிரி வரும். சரி, அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? 2/3. பட் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? ஸோ எக்ஸுக்கு 2 விதமான மதிப்புகள் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆமா, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. பட் இங்க வந்து x² தானே இருக்கு. அப்ப 2 வேல்யூஸ் வரணும்ல. அப்ப ஒண்ணுமே இல்ல, இது கமா 2/3 போட்டுக்கோங்க. அதான் இன்னொரு வேல்யூ. ஸோ அப்ப நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் நம்மளுடைய ஆன்சர் x = 2/3, 2/3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் சம் பாருங்க. 5x + 7 / x - 1 = 3x + 2 அப்படின்னு இருக்கா? ரைட். இப்போ இங்க வந்து இருபடி சமன்பாட்டை காணமே அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணிருக்கணும்? ஸோ இந்த x - 1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணி ஸோ எல்லாத்தையும் ஒரே சைட்ல கொண்டு வரும்போது நமக்கு இருபடி சமன்பாடு உருவாகுதா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் நம்ம வந்து போடுறதுக்கு வரும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. தட் இஸ் 5x + 7 வகுத்தல் x - 1 = 3x + 2. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்ல இது அங்க கொண்டு போய் பெருக்குங்க. ஓகே, அப்போ 5x + 7 = 3x + 2
இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரி, அடுத்த ஸ்டெப்பில் ஸோ எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்கள். தட் இஸ் 3x இன்டூ எக்ஸ் 3x ஸ்கொயர். ஸோ 3x பெருக்கல் -3 -3x. அடுத்தது 2x, இது ப்ளஸ் 2xன்னு வரும். அடுத்தது இது 2 -1 பெருக்கணும்னா -2. சரி, இப்போ நீங்கள் இதை இங்கே 5x + 7ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வந்துருங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல x இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்ல. எஸ், இது ரெண்டையுமே வந்து நம்ம கழிக்கலாம். கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? தட் இஸ் 3x ஸ்கொயர். ஸோ 3 -3ல் இருக்குது, அப்போ +2 இருக்குது. சரி, அப்போ ஆன்சர் -1 வருமா? இப்போ -1x -2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ 5x + 7 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. தட் இஸ் 3x ஸ்கொயர் மைனஸ்ன்னு ஆகுது. அப்புறம் ப்ளஸ் 1x + 2 சமம், ஐ மீன் அந்த 5x + 7 அப்படி போட்டுக்கோங்க. ப்ளஸ் 5x + 7 = 0. சரி, இப்போ -3x ஸ்கொயர். அடுத்தது 5, இங்கே வந்து 1x, இங்கே 5x இருக்குது, ரெண்டுமே கூட்டல் இருக்கா, அப்போ வந்து ப்ளஸ் 6x மாறிடும். அப்போ 2ஐயும் 7ஐயும் கூட்டினீங்கன்னா +9, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது. ஸோ த்ரோ அவுட்டாக மைனஸால் பெருக்குங்க. இன்டூ மைனஸ். ஓகே, என்ன கிடைக்குது நமக்கு? தட் இஸ் 3x ஸ்கொயர் -6x -9 = 0 அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம த்ரோ அவுட்டாக 3ஆல் வகுத்தரலாம். சரி, 3ஆல் வகுத்தா நமக்கு 1x ஸ்கொயர். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம 1 அப்படின்னு கொண்டு வந்துடணும். அதாவது x ஸ்கொயர்னுடைய கெழு பார்த்தீங்கன்னா 1ன்னு மாற்றிடணும். ஓகே, அப்போ மாற்றுங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 3x ஸ்கொயர் பை 3 -6x பை 3 -9/3 சமம் 0. 3ஆல் வகுத்தா 0 தான். ரைட், இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1x ஸ்கொயர் மைனஸ் இது பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைம் 6, அப்போ 2x மைனஸ் இது 3 3 9. சரி, அப்போ இங்கே 3 சமம் 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது போட்டுட்டு இப்போ நம்ம என்ன மாதிரியான மெத்தட், வர்க்க பூர்த்தி முறை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதை a ஸ்கொயர் -2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்ட்டு கொண்டு வந்தால் தான் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு வர்க்கமாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக இப்போ a ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். a ஸ்கொயர்டுங்கிறது என்னது? தட் இஸ் x ஸ்கொயர்டு. அப்போ a அப்படிங்கிறது xன்னு போட்டுடலாம். அப்போ இந்த இடத்த வந்து நம்ம xன்னு போட்டுடலாம். சரி, இப்போ b பார்க்கலாம். ஸோ தட் இஸ் b ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கு? ஸோ -3 இருக்கு. ஸோ எந்த bயும் நம்ம -3 கொண்டு வர முடியாது, அப்படி தானே? எஸ், அப்படிங்கும்போது ஏன்னா இப்போ b அப்படிங்கிறது நம்ம வந்து -3 ரூட்லலாம் எடுத்தோம்னா இது இமேஜினரி நம்பர் கொடுத்துரும். ஸோ அதை பற்றின கான்செப்ட்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. சரி, அப்போ நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம எழுதணும். எப்படின்னா தட் இஸ் ஒரு x ஸ்கொயர் போடுறேன். x ஸ்கொயர் -2x. இப்போ -3 அந்த பக்கம் கொண்டு போடுங்க, +3 ஆயிடும். சரி, இப்போ இங்க a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் இருக்கு. ஓகே, -2ab இடத்துல பாருங்க -2x இருக்குதா? அப்போ 2ab சமம், ஸோ 2 இருக்கு, x இருக்கு. ஓகே, இப்போ 2 கரெக்ட் தான். அடுத்து a பதிலாகவும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? x இருக்கு. அப்போ b பதிலாக இங்க என்ன இருக்கணும்? 2x பெருக்கல் 1 தானே இருந்திருக்கும். அப்போ b யோட வேல்யூ 1 தானே இருந்திருக்கணும். எஸ், அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்? 1 இருந்திருக்கணும், +1. ரைட், இப்போ நம்ம திடீர்னு புதுசாக ஒரு 1 வந்து அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா ஸோ -1 போட்டு கழிக்கும் போது ஸோ இது ரெண்டுமே 0 தந்துடும். அப்படிங்கும்போது இந்த இடம் இப்படியே தானே இருக்கும். எஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா 4 அப்படிங்கிற நம்பர் கூட 1 கூட்டி 1 கழிக்கிறதுனால 4 அப்படியே தான் இருக்க போகுது. அதே போல தான் x ஸ்கொயர் -2x 1 கூட்டி 1 கழிக்கும் பொழுது அந்த x ஸ்கொயர் -2xங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். பட் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த முற்றொருமை கொண்டு வரணுங்கிற பர்பஸ்க்காக தான் அதை பண்றோம். சரி, அப்போ நம்ம என்ன பண்றோம்? அடுத்த ஸ்டெப்ல x ஸ்கொயர் -2x + 1 கூட்டி -1ஆல் கழிச்சு ஈக்குவல் டு 3 பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் மட்டும் நம்ம என்னன்னு போடலாம்? தட் இஸ் x ஸ்கொயர் -2x + 1 ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்போ இந்த -1 அங்கே கொண்டு போனீங்கன்னா +1 ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 4. எஸ், இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? தட் இஸ் a ஸ்கொயர் -2 பெருக்கல் a பெருக்கல் b ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b அப்படிங்கும்போது ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? x. ஓகே, அடுத்து பிங்கிற இடத்துல 1 இருக்கு. ஓகே, இது வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால நம்ம x - 1 த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கா? சரி, இது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? தட் இஸ் x - 1 the whole square is equal to 4 அப்படின்னா ஸோ இதில் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சரி, ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? தட் இஸ் இந்த ரூட் 4ங்கிறது என்னாக மாறும்? +or-2ன்னு மாறும் இல்லையா? ஆமாம், அப்போ நம்ம என்ன பண்ணோம்? x - 1 = +or-2ன்னு போடுறோம். சரி, அப்போ எக்ஸுக்கு 2 விதமான வேல்யூஸ். அதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? x - 1 சமம் +2. இன்னொரு வேல்யூ x - 1 சமம் -2. அப்போ இதுல இருந்து x = 2 + 1 அடுத்த ஸ்டெப்ல. அப்போ x = 3 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அதே போல x = -2 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு -1. x னுடைய மதிப்பு இங்க என்ன கிடைக்குது? ஸோ தட் இஸ் -1ன்னு கிடைக்குது. அப்போ x னுடைய மதிப்பானது ஸோ -1 3. ஸோ அப்போ நம்ம எழுதணும் x = -1, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா எழுதிடணும். ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கேள்வி எண் 2 சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் 2x ஸ்கொயர் -5x + 2 = 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபார்முலா மெத்தட்ல தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க இருபடி சமன்பாடுகளை. ஓகே, தீர்க்க மீன்ஸ் நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, அது எத்தனை வரும்? x ஓட வேல்யூஸ் எத்தனை வரும்? ஸோ இருபடி சமன்பாடுங்கனால 2 வேல்யூஸ் வரும். ஓகே, என்ன ஃபார்முலா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது இல்லையா? சரி, அப்போ ஃபார்முலா என்ன இருக்கும்? ஸோ உங்களுக்கு நான் டைமை தரேன். ஸோ அது யோசிச்சு வைங்க.
யோசிச்சிட்டிங்களா? எஸ், ஃபார்முலா என்னது? -b + or -√b² - 4ac divided by 2a அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரி, இப்போ இது தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வர நீங்க அந்த ஃபார்முலா ரிப்பீட்டா மறுபடியும் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு மைண்ட்ல மனப்பாடம் ஆயிடும். சரி, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஃபார்முலா முதல்ல இங்க நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். -b + or -√b² - 4ac divided by 2a. ரைட், இங்க ஃபார்முலா நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, பட் இங்க வந்து என்ன இருக்கு? இந்த மாதிரி இருக்கு, அதாவது இருபடி சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. இங்க யார் a, யார் b, யார் c அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு நம்ம நினைக்கணும். தட் இஸ் ax² + bx + c = 0ங்கிற பொது வடிவம் ஜெனரல் ஃபார்ம்ல இருக்கு. அப்பனா a என்ன இருக்கு, அடுத்தது b என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு வந்து இதுல இன்புட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டா உங்களுக்கு எப்படி போடணுங்கிறது தெரியுது இல்லையா? எஸ், இப்போ நம்ம அதை எப்படி போடுறதுன்னு சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருபடி சமன்பாட்டை எழுதிக்கோங்க. தட் இஸ் 2x² - 5x + 2 = 0 சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல என்னது, இதனுடைய பொது வடிவம்னு அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. ax² + bx + c = 0. ஓகே, ரைட். இப்போ இங்க ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? 2. பிங்கிற இடத்துல என்ன இருக்கு? -5. சிங்கிற இடத்துல என்ன இருக்கு? தட் இஸ் 2. சரி, எல்லாத்தையும் போட்டு முடிச்சோம்னா இப்போ நம்ம அந்த ஃபார்முலால இன்புட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, இப்போ ஃபார்முலா என்னன்னு நீங்க நீட்டா எழுதிக்கோங்க. தட் இஸ் -b. எதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம்? x-க்கான ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம x ன்னு போட்டுக்கோங்க. -b + or -√b² - 4ac டிவிஷன்ல 2a. அவ்வளவுதான். இப்போ நீங்க அந்த வேல்யூஸ் அங்கங்க இன்புட் பண்ணுங்க. மைனஸ் பிங்கிற இடத்துல -5. சரி, அப்போ -5 + or -√5 the whole squared -4 பெருக்கல் ஏங்கிற இடத்துல இருக்கு 2. இங்க பாருங்க தெரியும் 2. அடுத்து சிங்கிற இடத்துல 2. ஸோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிவிஷன்ல 2 × ஏக்கு பதிலாக 2. சரி, அப்போ இது என்ன கிடைக்குது? ஸோ -× -+5. ஸோ +or -√. சரி, -5 the whole squared தானே, எப்படி எழுதுவோம்? தட் இஸ் -5 × -5 அப்படி எழுதுவோம். அப்போ 5 25, -× +25 தான். அப்போ அது வேற 25 இங்க போட்டுக்கலாம். ஸோ 25 - 4 2 8, 8 2 16. ஸோ -16 கீழ். ஸோ 2 2 எவ்வளோ? 4 போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இங்க போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 5 + or -√. 25ல 16 போச்சுன்னா ஸோ மிச்சம் 9. டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா 4 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்க? ஸோ √9 எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஸ், √9 நம்ம வந்து ரூட் இல்லாமல் எழுத முடியும் தானே? எஸ், எப்படி எழுதுவீங்க? ஸோ தட் இஸ் √3². அப்போ 3 பெருக்கல் 3 இருக்கும். அப்போ √3². அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ 3 வரும். அப்போ இதுக்கு பதிலாக 3 போடலாம் இல்லையா? அப்போ 5 + or -3 × 4 அப்படின்னு அப்போ இதுல இருந்து என்னது? ஸோ ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளஸ் வச்சும் ஒரு ஆன்சர் மைனஸ் வச்சும் வரும். அப்போ +3 டிவிஷன் 4, ஏன்னா இதுல அது இருபடி சமன்பாடு அல்லவா? அப்ப 2 விதமான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சரி, போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? 5 + 3 × 4. அடுத்த ஆன்சர் 5 - 3 × 4. சரி, 5 3 கூட்டினா 8 × 4. ஸோ 5ல இருந்து 3 கழிச்சா 2 × 4. ஸோ இதை அடிச்சு போட்டிங்கன்னா ஸோ 2 டைம் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 2, இது அடிச்சு போட்டா கீழே 2. அப்போ 1/2. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? எக்ஸோட செகண்ட் ரோமன் √2f² - 6f + 3√2 = 0 அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இங்க நம்ம படியில 2 இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு வந்து என்னது இருபடி சமன்பாடுன்னு தெரியுது. ஸோ இங்க f இருந்தா என்ன, t இருந்தா என்ன, x இருந்தா என்ன, y இருந்தா என்ன, நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ax² + bx + c அப்படின்னு தான் நம்ம போட முடியுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம இந்த f² கூட இருக்கலாம் இங்க கொடுத்துருக்கு போல. ஸோ நம்மளுக்கு படி 2 இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய ஸோ நீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த மாறியை பார்க்க தேவையில்லை. ஏன்னா மாறி எது வேணா கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பேரே மாறி இல்லையா? மாறி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம இருக்கக்கூடியதை முதல்ல ஜெனரல் ஃபார்முலேட்ல எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் டைமர் வைக்கிறேன். ஸோ நீங்க என்ன ஃபார்முலா அப்படிங்கறத யோசிங்க. இப்பதானே சொல்லியிருந்தேன். ஸோ வெரி குட், உங்களால் ரீகால் பண்ண முடியுதுல்ல? ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை அப்படியே அழகாக எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ √2f² - 6f + 3√2 = 0. சரிதான். இப்போ இது எப்படி இருந்திருக்கணும்? தட் இஸ் af² + bf + c = 0. அப்படிதானே? இதுதானே இருபடி சமன்பாடு. இது வந்து ஜெனரல் ஃபார்ம். எஸ், அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க a என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு இதை ஃபார்முலா என்னன்னு தெரியும். தட் இஸ் -b + or -√b² - 4ac divided by 2aங்கிறதுக்கு போடுறதுக்காக நம்ம a யாரு, b யாரு, c யாருன்னு தெரியும். சரி, இது எதுக்கான ஆன்சரை கொடுக்கும்? f-க்கான ஆன்சரை கொடுக்கும். அப்ப நீங்க f = போடணும். அதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்க போயிட்டு x போட்டு இருக்காதீங்க, தவறா போயிடும். சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஸோ a அப்படிங்கிற இடத்துல யார் இருக்கா? √2. bங்கிற இடத்துல யார் இருக்கு பாருங்க. இங்க f தவிர bங்கிற இடத்துல யாருக்கு? -6. எஸ், அடுத்து cங்கிற இடத்துல 3√2. சரி, இப்போ இது எல்லாத்தையும் போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு -b க்கு பதிலா -6. அப்போ -6 போட்டுக்கோங்க. + or -√(-6 the whole square). எஸ், அப்புறம் -4 பெருக்கல் a க்கு பதிலா √2, c க்கு பதிலா 3√2. ஓகே, போட்டு இது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன எழுதிக்குவீங்க? ஸோ 2 பெருக்கல் ஏவா? ஸோ 2 × a க்கு பதிலா √2. சரி, அடுத்த ஸ்டெப்ல -× என்னன்னு கிடைக்குது? +6. அப்போ 6 + or - ஸோ √. சரி,
இப்போ 6 ஸ்கொயர்டா மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் 6 பெருக்கல் மைனஸ் 6 என்ன கிடைக்கும் 6 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ 36 அப்போ இது 36ன்னு போட்டுக்கோங்க ஓகே மைனஸ் இப்போ அடுத்து என்ன இருக்கு பாருங்க சார் 4 ரூட் 2 இன்ட்டு 3 ரூட் 2 சரி இப்போ 4 3 பெருக்குங்க 4 12 ரூட் 2 பெருக்குனா ஸோ இன்ட்டு 2 அப்போ 24 இருக்கா சரி அப்போ 24 டிவிஷனில் என்ன போடுறீங்க ஓகே ஸோ டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் ஏக்கு பதிலாக ஸோ ரூட் 2 போட்டுக்கோங்க ரைட் இப்போ இங்கே பாருங்க 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ 36 அதில் 24 போச்சுன்னா நமக்கு தெரியும் 12 அப்படின்ட்டு சரி அப்போ அதை நீங்கள் ரூட் 12ன்னு போட்டுட்டு ஸோ 2 ரூட் 2ன்னு போட்டுக்கோங்க ஓகே ரைட் இப்போ நீங்கள் இந்த ரூட் 12 இருக்கு இல்லையா ரூட் 12 எப்படி நீங்கள் எழுதலாம் ஏதாவது அடிபடுற மாதிரி அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்பரோட அடிபடுற மாதிரி பண்ண முடியுமானா எஸ் பண்ண முடியும் பார்க்கலாம் ரூட் 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 3 பெருக்கல் 4ன்னு எழுதலாம் சரி இப்போ இந்த ரூட் 3 தனியாகவும் ரூட் 4 தனியாகவும் பிரிச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஸ்கொயர் ரூட்குள்ளே பண்ணுறது தான் ஓகே இப்போ இந்த 4 எப்படி எழுதலாம் ஸோ 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம் இல்லையா ஸோ ரூட் 3 இன்ட்டு 2 பெருக்கல் 2 அப்போ ரூட் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு அப்போ இந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுன்னு கேன்சல் ஆச்சுன்னா ஸோ இந்த 2 ரூட் 3 இன்ட்டு 2ன்னு ஆகும் சரி இப்போ 2 நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும் அப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம்ல எஸ் இப்போ இது எப்படி ஆகுதுன்னா 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு போட்டு கீழே 2 ரூட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம் சரி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் ஸோ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ரைட் இப்போ பாருங்க ஸோ இப்போ இங்கே 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓகே இப்போ 6 2 ரூட் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3 2 ரூட் 2 அப்படி பிரிச்சுக்கோங்க இப்போ இதை அடிங்க ஸோ 3 இங்கே அடிங்க 2க்கு 2 கேன்சல் ஆகிடுது அப்போ என்னன்னு கிடைக்குது நமக்கு தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இங்கே போடுங்க தட் இஸ் என்னது 3 ரூட் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 ரூட் 2 ஓகே சரி இப்போ என்ன பண்றீங்க 3 2 பக்கமா ரூட் 2 ஜென்ரலா இருக்கு அப்போ ரூட் 2 போட்டுட்டு ஸோ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு போட்டுக்கோங்க அப்போ நம்மளுக்கிட்ட எஃப் அப்படிங்கிறதுக்கு 2 விதமான வேல்யூஸ் கிடைக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் ரூட் 3 2 இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ரூட் 3 2 தட் இஸ் ரூட் 2 சாரி ஓகே ஸோ அப்போ நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதணும் தட் இஸ் 3 ப்ளஸ் ரூட் 3 ரூட் 2 கமா 3 மைனஸ் ரூட் 3 ரூட் 2 இது நம்மளுடைய சொல்யூஷன் தேர்ட் ரோமன் 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 சமம் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இது எப்படி சால்வ் பண்றது யோசிங்க டைமர் கொடுக்குறேன் என்ன ஃபார்முலா எடுத்துக்குவீங்க இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க ஸோ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a யூஸ் பண்ணுவோம் இதுதான் ஃபார்முலா ரைட் இப்போ இங்கே வந்து y கொடுத்துருக்காங்க அதில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் என்னது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இருபடி சமன்பாட்டில் இங்கே ஜஸ்ட் அந்த மாறி மட்டும் தான் மாற்றிருக்காங்க y ஸ்கொயர் yன்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜர் தான் ஓகே ஆனால் நம்ம எழுதக்கூடிய அந்த பொது சமன்பாட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதணும் தட் இஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் ஒய் சி இஸ் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக ஏ ஒய் ஸ்கொயர் பிளஸ் பி ஒய் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கோங்க தட் இஸ் சொல்யூஷன் போட்டு ஸோ 3y ஸ்கொயர் மைனஸ் 20y மைனஸ் 23 சமம் 0 சரி இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த yக்கு பதிலாக நம்ம என்னது நம்ம ஜென்ரல் ஃபார்ம்ல ax ஸ்கொயர் பிளஸ் by bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஸ்லைட்டாக மாற்றி எழுதிக்கிறோம் தட் இஸ் பார்த்தீங்கன்னா ax ஸ்கொயர் பதிலாக ay ஸ்கொயர் போட்டுக்கோங்க அடுத்தது by அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க சரி அப்போ ay ஸ்கொயர் b y plus c is equal to 0 இப்போ நீங்கள் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது that is 3 அப்புறம் பிங்கிற இடத்துல மைனஸ் 20 சிங்கிற இடத்துல என்ன இருக்குது that is மைனஸ் 23 சரி இப்போ ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 2a ஓகே இது எந்தோட வேல்யூ இங்கே போயிட்டு எக்ஸ்லாம் போடாதீங்க ஸோ போடக்கூடாது ஸோ என்னென்ன போடணும் ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நம்ம இந்த இடத்த எடுத்துட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும் சரி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும் ரைட் இப்போ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் பி அப்போ பி இங்கே பியோட வேல்யூ மைனஸ்ல இருக்கனால மைனஸ் ஆஃப் போட்டு மைனஸ் 20 அப்படின்னு போட்டுக்கோங்க பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஸோ மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக சொல்லுங்க நீங்களே ஸோ 3 அடுத்து சி என்னது மைனஸ் 23 ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு 2a எஸ் அந்த 2aக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் ஸோ 2 பெருக்கல் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேல்யூஸை வந்து போடணும் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு தெரியும் ப்ளஸ் 20 ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே ஸோ 20 பெருக்கல் 20 இங்கே என்னன்னா மைனஸ் 20 பெருக்கல் மைனஸ் 20 ஸோ 20 பெருக்கிங்கன்னா 400 கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 400 தான் ஆனால் நம்ம 400 டேரெக்டாக போட்டுக்கலாம் சரி 400 இப்போ இந்த ப்ளஸ் இன்ட்டு இந்த மைனஸ் என்னங்கிறது ப்ளஸ் வருதா ஓகே இதுக்கப்புறம் என்ன இருக்கு 4 12 23 கொண்டு போய் பெருக்குங்க ஸோ 3 12 36 தெரியும் அடுத்து 2 12 24 தெரியும் அப்போ மொத்தம் 276 தெரியும் போட்டுக்கோங்க இது கூட என்ன பண்ணணும் 400 ஆட் பண்ணணும் ஆக்சுவலி இங்கே 276 போட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ 400 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது ஸோ 676 இங்கே டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 3 6 போட்டாச்சு ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம் சரி ஸோ 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு போட்டு ரூட் ஆஃப் 676 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது சரி இப்போ இந்த 676 26 பெருக்கல் 26ன்னு எழுதலாம்ல எஸ் அப்போ நம்ம ரூட் 26 எடுக்கும்போது ஸோ ரூட்டுக்கு ஒரு 26 கேன்சல் ஆச்சுன்னா அப்புறம் 26 மட்டும் தானே வரும் சரி அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 26 வகுத்தல பார்த்தீங்கன்னா 6 போட்டுக்கோங்க அப்போ 2 விதமான ஆன்சர்ஸ் நம்மகிட்ட வருது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய்க்கு
ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 + 26/6, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20 - 26/6. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 46/6, இன்னொன்று பார்த்தீங்கன்னா -6/6. சரி, இப்போ இதை நம்ம அடிச்சு கேன்சல் பண்ணி போடலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடு நீங்க அடிங்க. ஸோ 23 இங்க கீழே பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இதுக்கு மேல நீங்க அடிக்க முடியாது. சரி, இங்க அடிச்சு பாருங்க. ஸோ ரெண்டுமே ஒரு டைம் அடங்கும். அப்போ -1. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23/3, இதோட ஆன்சர் -1. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? y-க்கு 2 விதமான தீர்வுகள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23/3 அண்ட் another one is -1. ஸோ இது நம்மளுடைய சொல்யூஷன். ஃபோர்த் ரோமன்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 36y² - 12ay + a² - b² = 0 கொடுத்துருக்காங்களா? சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? டைமர் கொடுத்துருக்கேன், யோசிங்க எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு. யோசிச்சிட்டீங்களா? வெரி குட். ஸோ வெல் அண்ட் குட். எப்படின்னா ஆன்சர் இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சூப்பர். பட் தெரியாதவங்க நோ ப்ராப்ளம். அடுத்த சம் பார்க்கும்போது இந்த சம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சம் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, நம்ம இப்போ ஆன்சர் போடலாம். ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன் போட்டு ஸோ 36y² - 12ay + a² - b² = 0. சரிதான். ஓகே, இப்போ ஜென்ரலா நம்ம என்ன ஃபார்ம் பார்த்துருக்கோம்? தட் இஸ் ax² + bx + c = 0ன்னு பொது சமன்பாடு பார்த்துருக்கோம். பட் இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்ம இதை y² + yன்னு மாத்தலாம் தானே? எஸ். அப்ப நீங்க எழுதிக்கோங்க ay² + by + c = 0. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம்ல ஒரு ப்ராப்ளம் என்ன கிரியேட் ஆயிருக்கு? தட் இஸ் இங்கேயும் ab இருக்கு, இங்கேயும் a இருக்கு. பட் இங்கேயும் நம்ம a போட்டதுனால நம்ம எதை எடுக்கணும் a அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நாம எப்பவுமே ஜென்ரல் ஃபார்மா தான் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம். தட் இஸ் இங்கே ஸ்மால் a இருக்கா, நம்ம இதை வந்து பிக் ஏவா மாத்தி ay² + by + c = 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நீங்க எழுதினீங்கன்னா ஸோ ஈக்குவேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ay² + by + c = 0. இங்க yக்கு பதிலா, அதாவது y²க்கு பதிலா yக்கு பதிலா y எல்லாம் இருக்கு, தெரியுதானே? எஸ். இப்போ நீங்க a என்ன வருதுன்னு பாருங்க. தட் இஸ் a = 36. அடுத்தது bங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்கு? தட் இஸ் இந்த y மட்டும் விட்டுருங்க, மீதி எல்லாம் நீங்க போட்டுதான் ஆகணும். என்னது இருக்கு? b = -12a, c = a² - b². ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? தட் இஸ் -b. ஆனா இந்த ஃபார்முலால இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போறோம்? x கண்டுபிடிக்க போறோமா, y கண்டுபிடிக்க போறோமா? y தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ y = so -b ± (b² - 4ac) டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 2a. நான் போட்டது கரெக்டா முதல்ல? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, இங்க ஆக்சுவலி என்ன நம்ம போட்டிருக்கோம்? b, கேபிட்டல் B தானே போடணும். எஸ். அப்ப கேபிட்டல் B, ஸோ கேபிட்டல் B², அடுத்தது கேபிட்டல் A, கேபிட்டல் C, கேபிட்டல் A. அவ்வளவுதான். ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டா கவனிச்சா நம்ம கரெக்டா போட்டு ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரி, இப்போ நீங்க அந்த -bக்கு பதிலா என்ன போடுங்க? -bக்கு பதிலாக -12a, அடுத்து ± எனது -12a the whole square -4 பெருக்கல் a க்கு பதிலாக 36, c க்கு பதிலாக என்னது? ஸோ இங்க இருக்குல்ல a² - b², அதை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க ரூட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ டிவிஷன்ல போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஸோ ரெண்டையும் ஸோ பெருக்கல் 36. இனி ஏக்கு பதிலாக 36 போடுவோமா? சரி, போட்டாச்சு. இப்போ பாருங்க. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆகுது? ஸோ +12a ± அப்போ b²க்கு பதிலாக தான் -12² போட்டிருக்கோம் இல்லையா? a². எஸ். அப்போ -12a பெருக்கல் -12a என்ன கிடைக்கும்? 12 12 144. ஏவும் ஏவும் பெருக்கினா a², மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். அப்போ அது பிளஸ் போடணும், இங்கே தேவை கிடையாது. இப்போ 12 பெருக்கினா 144a², அது இங்க போட்டாச்சு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகிறதுனால அது பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் 144a² அப்படியே போட்டீங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 4ஐயும் 36ஐயும் பெருக்கணும். ஓகே, அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ 36 பெருக்கல் 4. சரி, எப்படி வரும்? ஸோ 6 24க்கு 4 மிச்சம் 2, 12 2 14. அப்போ 144 144 போட்டாச்சு. இப்போ a² - b². இது ரெண்டுக்குமே என்னது? 144 பொதுவா இருக்கு இங்க. எஸ். ரைட். இப்போ டிவிஷன்ல வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்னது 36ஐயும் 2ஐயும் பெருக்கினா ஸோ 72 போட்டுக்கோங்க. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 12a ± ஓகே, ஸோ ரூட் போட்டுக்கோங்க. ஆமா, இப்போ 144 a² இருக்கா? எஸ். அதுல வந்து 144 இங்கேயும் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் 144 இருக்கா? சரிதானே? எஸ். அப்ப நம்ம அது ஜென்ரலா வெளில எடுக்கலாம்ல, அதுதான் நான் பண்ண போறேன். ஸோ 144 எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கு? இந்த a². ஓகே, a² போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? இந்த மைனஸ் இன்டூ a². அப்ப -a². ஓகே, அடுத்து என்ன இருக்கு? ஸோ மைனஸ் இன்டூ -b² போடும்போது பிளஸ் b² மாறிடும். சரிதானே? எஸ். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ டிவிஷன்ல பாத்தீங்கன்னா என்ன போடணும்? 72 போட்டுக்கோங்க. ரைட். அடுத்த ஸ்டெப்ல 12a ± 144 √144 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த a²க்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 144 b², அவ்வளவுதான். டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 72 போட்டுக்கோங்க. சரி, இப்போ
அடுத்ததுல இப்போ ரூட் 144 எப்படி எழுதலாம்? 12 பெருக்கல் 12 எழுதலாம்ல. அப்ப தட் இஸ் 12 ஸ்கொயர்னு எழுதலாமா? ரூட்டுக்கு ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ரூட் 144 பதிலா 12 போடலாம். அதே போல ரூட் பி ஸ்கொயருக்கு பதிலா ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பின்னு போடலாம்ல. சரி, அப்ப நம்ம இதுக்கு பதிலா எப்படி எழுதலாம்? 12a பிளஸ் ஆர் மைனஸ் 12 பின்னு மட்டும் எழுதலாம். ஏன்னா 144 பதிலா 12 பி ஸ்கொயருக்கு பதிலா பி போட்டாச்சு. டிவிஷன்ல பாத்தீங்கன்னா என்ன எழுதணும்? தட் இஸ் 72 அப்படி போட்டுக்கோங்க. ரைட். இப்போ ரெண்டுலயுமே 12 பொதுவா இருக்கு. 12 வெளியில எடுக்கலாம்ல. எஸ் 12 வெளியில எடுங்க. அப்ப a பிளஸ் ஆர் மைனஸ் பி வகுத்தல்ல 72. ஓகே. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவீங்க? ஸோ 6 12 72 அப்படித்தானே? ஸோ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா பைல 6 வந்துடும். சரி, அப்போ 12வது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும்? a பிளஸ் ஆர் மைனஸ் பி டிவிஷன்ல 6. சரி, இப்போ இது ஒரு என்ன வேல்யூ? y-யோட வேல்யூ. சரி, அப்ப நம்ம இங்க y ன்னு போட்டுக்கலாம். ஓகே, y க்கு இப்ப ரெண்டு வேல்யூ வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா a பிளஸ் b, இன்னொன்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் b. அப்ப நீங்க அதை செப்பரேட்டா எழுதி காமிச்சிருங்க. சரி, அப்ப y is equal to ஃபர்ஸ்ட் வேல்யூ a பிளஸ் b டிவிஷன்ல 6, அடுத்த வேல்யூ a மைனஸ் b டிவிஷன்ல 6. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 3, word problem. சாய்வு தளத்தில் t வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் d சமம் t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t அடிகளாகும். 11.25 அடி தொலைவை கடக்க பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா இதுல என்னமோ இருக்கு. நம்மளால என்ன ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியலனா ஒரு க்ளூ பாயிண்ட் பாத்துக்கோங்க. தட் இஸ் இங்க தூரம்னு இருக்கு, இங்க தொலைவுன்னு இருக்கு. தமிழ்ல தூரம்னா என்ன, தொலைவுனா என்ன? சோ இங்க இருந்து நம்ம இவ்வளவு தூரத்துல இருக்கிறோம். ரெண்டு பில்டிங் இடைப்பட்ட தூரம், ரெண்டு பில்டிங் இடைப்பட்ட தொலைவு ரெண்டுமே ஒண்ணு தானே. அப்ப இந்த தூரம் அப்படிங்கிற டிக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய 11.25 அடியை கொண்டு வந்து இங்க போடலாம் தானே. சரி, இப்ப நம்ம அதை இங்க போட்டோம்னா நமக்கு அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு ஃபார்ம் ஆயிடும். சோ அப்ப நம்ம இங்க சொல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிடலாம். தட் இஸ் என்ன இருக்கு? d is equal to t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ நீங்க d க்கு பதிலா என்ன எழுதணும்? தட் இஸ் அவங்களே d க்கு பதிலா 11.25 அடின்னு கொடுத்துருக்கனால d is equal to 11.25 போடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்துருங்க. அப்ப இந்த 1 மற்றும் 2 சமம் தானே. அப்ப அதுல இருந்து என்னது? தட் இஸ் t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t இஸ் ஈக்குவல் டு 11.25. அதான் சமம் அப்படின்ட்டு சமப்படுத்திட்டேன். அடுத்த ஸ்டெப்ல நீங்க இது இந்த பக்கம் கொண்டாந்துருங்க. இப்போ t ஸ்கொயர் மைனஸ் 0.75 t மைனஸ் 11.25 தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜெனரல் ஃபார்மா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c தெரியும். பட் இங்க பாத்தீங்கன்னா t ல இருக்கு. அப்ப நம்ம அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். தட் இஸ் a t ஸ்கொயர் பிளஸ் bt பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு? தட் இஸ் ஒரு டைம் t தானே. அப்ப a க்கு பதிலா 1 இருக்கு. அடுத்து b க்கு பதிலா என்ன இருக்கு? சோ இங்க பாத்தீங்கன்னா b க்கு பதிலாக இங்க மைனஸ் 0.75 இருக்கா? சரி, அப்ப நீங்க அதை எழுதிக்கோங்க. மைனஸ் 0.75. அடுத்து c க்கு பதிலாக மைனஸ் 11.25. சோ அதை நீங்க எழுதிக்கோங்க. மைனஸ் 11.25. சரிதான். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? தட் இஸ் மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 2a. இது என்ன வேல்யூ தரும்? இங்க ஜெனரலா x இருந்தா x போடுவோம். இங்க t இருக்கனால t போட்டுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம அந்த வேல்யூஸ் அப்படியே இன்புட் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்போ t is equal to போட்டுக்கோங்க. t is equal to that is first minus b. அப்ப minus of minus 0.75. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுக்குள்ள என்ன போடுவீங்க? that is minus 0.75 ஹோல் ஸ்கொயர். இது b ஸ்கொயருக்கு பதிலா போட்டாச்சு. அடுத்தது மைனஸ், அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ் 4ac தானே. எஸ், இப்போ நம்ம அதுக்கு பதிலா அதை போடலாம். ஸோ மைனஸ் 4 பெருக்கல் a என்ன இருக்கு? ஸோ 1, c க்கு பதிலா மைனஸ் 11.25. ஓகே, இந்த மேல இருக்க ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 2 a தானே. அப்ப 2 பெருக்கல் a க்கு பதிலா 1. ஓகே, ரைட், எல்லாம் போட்டாச்சு. that is t is equal to என்னன்னு போடலாம்? that is minus to minus plus அப்ப 0.75 plus or minus root of. ஓகே, இப்போ நம்ம 0.75 அது நான் ஜஸ்ட் 75 பெருக்கல் 75 பண்ணிட்டு அப்புறமா பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பாருங்க, ஸோ 5 25 5 மிச்சம் 2, 7 35 2 37. ரைட். 7 5 35 5 மிச்சம் 3. சரி, அப்ப 7 49 49 3 52. ஓகே, ரைட். இப்போ என்ன கிடைக்குது? 5 செய்து 2 6 52 25. சரி, இப்போ புள்ளி 75 அண்ட் புள்ளி 75 இது ரெண்டையுமே பெருக்கணும். அப்ப இங்க 2 ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம். அப்ப 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்ப நமக்கு என்னது? 56 25 4 ஸ்தானம் போயிடுச்சு. அப்ப இங்க முன்னாடி புள்ளி வந்துரும். அப்ப 0. சரி, அப்ப நமக்கு இங்க என்னது? 0.5625 மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் இங்க என்னது? பிளஸ் சைடு தான். அப்ப பிளஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் இப்போ 4ஐயும் 11 25 பெருக்கணும். 11.25 4ஆல பெருக்குங்க. 5 20 4 2 8 2 10 4 1 5. ஓகே, 4. அப்ப இங்க 2 ஸ்தானம் தள்ளி போய் வைக்கணும். அப்ப 45 வருது. சரிதான். அப்ப 45 போட்டுக்கோங்க. இந்த டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 2. சரி, அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்னது? இந்த புள்ளி 56 25 கூட இப்ப 45 ஆட் பண்ணணும். அவ்வளவுதானே. சரி, அப்ப 45 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது? 45.56 25 கிடைக்குதா? சரி, அது பாருங்க, போடுங்க. தட் இஸ் 0.75 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 45.56 25. சரி, டிவிஷன்ல 2ன்னு போட்டுக்கோங்க. சரி, இப்போ இது பாத்தீங்கன்னா 675ஐயும் 675ஐயும் பெருக்குங்களேன். என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் கிடைக்கும். இது அடிக்கடி நம்ம போடும்போது நமக்கு வரும். சோ 45 5 6 2 5 அப்படின்னு வரும். சரி, பட் இங்க புள்ளி
புள்ளிக்கு முன்னாடி 2 எழுத்து இருக்கனால, ஸோ அப்ப 6.75யும் 6.75யும் பெருக்கினா 2 ஸ்தானம் தள்ளி பிரிச்சா வந்துரும் தானே. சரி, அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 6.75 ஸ்கொயர்னு எழுதலாம். அது ரூட்ல இருக்கனால ரூட்டுக்கும் 2க்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 6.75ன்னு போடலாம். சரி, அப்ப நம்ம இங்க போட போறோம் 0.75 பிளஸ் ஆர் மைனஸ். ஸோ 6.75 வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ 2ன்னு போட்டுக்கோங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ 2 விதமான ஆன்சர்ஸ் எதுக்கு கிடைக்குது? டீங்கிற டைம் கிடைக்குது. சரி, ஏன்னா அவங்க கேட்டது அதானே, டீங்கிறது எத்தனை எத்தனை நிமிஷத்துல வந்து கிடக்குது அப்படிங்கிறது தானே. சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன? 0.75 பிளஸ் 6.75 கீழ் 2. அடுத்த ஆன்சர் என்ன? 0.75 மைனஸ் 6.75 கீழ் 2. சரி, இப்போ 2 விதமான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பட் இதுல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம 6.75 கூட 7.75 நம்ம கூட்டலாம். சார் நான் இங்க கூட்டுறேன். தட் இஸ் என்னது? 0. ஸோ இது 15 மிச்சம் ஒன்று 7.5 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ 7.50 பதிலாக 7.5 வகுத்தல 2 கமா அடுத்தது ஸோ 75 6.75 இருந்து 75 கழிங்க. என்ன கிடைக்குதா? 6 கிடைக்குதா? ஆமா, 0.6. அப்போ அது மைனஸ்ல கிடைக்குது. மைனஸ் ஸோ 6 டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா 2. சரி, அப்போ நம்மளுக்கு 2 விதமான ஆன்சர் டீக்கு கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 7.5/2. அப்போ 7.5 இங்கே போடுறேன். 7.5 2ஆல் வகுத்து பாருங்க. என்ன கிடைக்குது? தட் இஸ் 3 2 6. ஆமா, ஸோ அப்போ 3 2 6 மிச்சம் 15. ஓகே, புள்ளி வச்சுட்டு ஸோ 7 2 14. அடுத்தது மிச்சம் 1 கிடைச்சுன்னா 5 2 10. சரி, அப்போ போட்டுடலாம். அப்போ இதுக்கு பதிலா அப்போ 7 பாதி என்னப்பா? ஸோ 3.75 தானே. அப்போ அது போட்டுக்கோங்க 3.75 கமா இது -3 பை இப்போ 2ஆல் நீங்க அடிச்சீங்கன்னா -3. ஓகே, அப்போ -3 வருது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லுவீங்க? ஸோ எக்காந்த கொண்டும் டைம்ங்கிறது நெகட்டிவ்ல வராது. அப்போ இந்த ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து அது என்னது? 3.75 ஸோ நொடிகள் தான் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் இப்படி தான் எழுதணும். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது டி என்ற நேரம் குறை எண்ணாக இருக்காது. எனவே டி சமம் 3.75 ஆகும். அதான் நொடிகள் போட்டுக்கோங்க. இங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ நொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இங்க நொடிகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. தட்ஸ் ஆல். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். That's all. Like, share, and subscribe Shifa Diaries.